ஃபஸ்ட்டு 3 டாட் ப்ளவுஸ்க்கு ஃபஸ்ட்டு ஷோல்டர் லைன் நம்ம வரைகிறோம். ஷோல்டர் லைனில் வந்து நம்ம ஷோல்டர் வந்து 15 இன்ச்சஸ். அப்போ 15 டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா 7.5. அந்த 7.5ங்கிறத நான் இங்கே மெஷர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பேக் பேட்டர்ன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். 7.5. நீங்கள் எந்த பேட்டர்ன் எடுத்தாலுமே ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஸ்லோப் வந்து 1 இன்ச் கொடுத்துக்கலாம். 1 இன்ச் கொடுத்துட்டு இப்போ இந்த பகுதியில் வந்து நெக் சர்க்கம்ஃபரன்ஸ் உங்களுக்கு வந்து 15 சொன்னீங்க இல்லையா? அப்போ 15 டிவைடட் பை 5. நம்மளுடைய நெக் சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா நெக் ரவுண்டு, நெக் சுற்றி எடுக்கிற மெஷர்மெண்ட்டை 5ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ அதோடைய ஆன்சர் 15 டிவைடட் பை 5 வந்து 3. அப்போ 3ல் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 3ல் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதையும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போது நம்மளுடைய ஷோல்டரை வந்து கால்குலேட் பண்ணும். இப்போ ஷோல்டருக்கான ஃபார்முலா வந்து என்னன்னு பார்த்தோம்னா நெக் டீப்பு -1 இன்ச் இன்டூ 0.25. உங்களுடைய நெக் டீப் வந்து 9.5. அப்போ 9.5 -1 அப்படின்னா 8.5. 8.5 இன்டூ 0.25. அப்போ 8.5 இன்டூ 0.25 2.12ன்னு வருது. நான் 2.1 எடுத்துக்கிறேன். இப்போது அந்த 2.1 வந்து 7.5 இருக்கு இல்லையா நம்மளுடைய ஷோல்டர், அதுலேருந்து மைனஸ் பண்ணிக்கணும் 2.12. அப்போ 7.5 மைனஸ் 2.12 அப்படின்னா 5.3 வருது. அப்போ அந்த 5.37ங்கிறத 5.4ங்கிறத நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். 5.4க்கு மார்க் பண்ணிட்டேன். இப்போது இந்த இடம் தான் நம்ம ரெடி ஷோல்டரை வந்து கால்குலேட் பண்ணோம். இப்போ உங்களுடைய ரெடி ஷோல்டர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2.5 வைப்பீங்க, 2ன்னு வைப்பீங்க. அப்போ 2.5 நான் வைக்கிறேன் அப்படின்னா அந்த 2.5க்கு ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு. ரைட் சைடு வந்து நெக்கு, அதாவது நெக்குக்கு வந்து 1/4 இன்ச் கொடுப்போம். ரெடி ஷோல்டர் இங்கே இருக்கும். இதோடைய லெஃப்ட் சைடு வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணுவோம். அப்போ இங்கிருந்து இன்னொரு 1/2 இன்ச் ஆட் பண்ணுறோம். 5.4லேருந்து திரும்பவும் இன்னொரு 1/2 இன்ச் வந்து ஆட் பண்ணுறோம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு. அரௌண்ட் 5.9 சம்திங் வரும் இல்லையா? அந்த 5.9 நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அந்த 5.9 இங்கே மார்க் பண்ணிவிட்டு இப்போது இங்கிருந்து அதாவது 2.5ங்கிறது ரெடி ஷோல்டர், 2.5 ரெடி ஷோல்டர் ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் ப்ளஸ் 0.25. அப்போ 3.25. இப்போ இந்த 5.9லேருந்து 3.25 டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடு வந்து மார்க் பண்ணுறோம். 3.25. இதுதான் ஆக்சுவல் ரெடி ஷோல்டரு. இந்த பக்கம் இருக்கிறது சீம் அலவன்ஸ். இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து நம்மளுடைய ஆம்ஹோல் லென்த்தை வந்து மெஷர் பண்ணுறோம். ஆம்ஹோல் லென்த் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா ஆம்ஹோல் லென்த்து length equal to upper chest divided by 6. அப்போ upper chest வந்து உங்களுக்கு 37.5 divided by 6. அப்போ 37.5 divided by 6 போட்டோம் அப்படின்னா 6.25. 37.5 divided by 6 போட்டோம் அப்படின்னா 6.25 வருது. இப்போது இந்த சீம் அலவன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்லேருந்து 6.25 நம்ம மார்க் பண்ணணும். 6.25 இந்த இடத்துல தான் நம்மளுடைய நெக்கை வந்து கன்சிடர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களது வந்து டீப் நெக்கா இல்லை வந்து மீடியம் நெக்கா இல்லை ஹை நெக்கா அப்படிங்கிறது டிசைட் பண்ணும். ஹை நெக் இருந்துச்சு அப்படின்னா 1, 2, 3, 4 உள்ள நெக் ஹைட் எல்லாமே ஹை நெக்கு. மீடியம் நெக் இருந்துச்சுன்னா 5, 6, 7, 8 இருக்கிறதெல்லாம் மீடியம் நெக். டீப் நெக் அப்படின்னா 9, 10, 11, 12. இப்போது நம்மளது டீப் நெக் வந்து 9.5. அப்போது 9.5க்கு ஆம்ஹோல் லைனை எப்பயுமே
ஆம்போல் லைன் இப்படி தான், இதுதான் ஆம்போல். அப்போது இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம் இல்லையா, அந்த லைனை வந்து டீப் நெக் அப்படிங்கிறதுனால புஷ் அவுட் சைட், இந்த லைனை வந்து புஷ்ஷிங் அவுட் சைட் வெளியில் தள்ளிட்டு வரைகிறோம். அதுக்கு இங்கே ஃபஸ்ட்டு ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன், ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிட்டு 6.5க்கு இந்த பாயிண்ட்லேருந்து 6.5 மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் மட்டும் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு என்ன பண்ணோன்னா, இங்கே இருக்கிற மெஷர்மெண்ட் வந்து 5.9 ஆல்ரெடி. இந்த 5.9 கூட 1/2 inch வெளியில் தள்ளணும். அப்போ 1/2 inch வெளியில் தள்ளணும் அப்படின்னா 6.4 வரும் இல்லையா, அந்த 6.4க்கு நான் இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இதே கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போது ஆம்போல் டெப்த்து எவ்வளோ கொடுப்போம் அப்படின்னா 1 inch. பேக்குனா எப்பயுமே ஆம்போல் டெப்த்து வந்து 1 inch. ஃப்ரண்ட் அப்படின்னா 1/8, அதாவது 1 inchக்கு அடுத்த பாயிண்ட் இருக்கிறது தான் 1/8. இப்போது அடுத்தது செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணும். செஸ்ட் ரவுண்ட் வந்து அப்பர் செஸ்ட் வந்து 37.5 இல்லையா, அந்த 37.5 டிவைடட் பை 4 போடும். இந்த 9.375 நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். செஸ்ட் ரவுண்ட் ஃபார்முலா வந்து செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4, 9.375 9.4ன்னு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஆம்போல் லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இந்த ஆம்போல் லைனை மிட் பாயிண்ட் எடுத்துக்கணும். இந்த மிட் பாயிண்ட் எடுத்துட்டு 1 2 3 இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். இந்த 3 பாயிண்ட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஆம்போல் லைனில் வந்து ட்ராவல் பண்ணி நம்ம ஆம்போல் சர்க்கம்ஃபரன்ஸை மீட் பண்ணுதா, அதாவது நம்மளுடைய அக்குள் சுற்றளவு வந்து 16 inch, அந்த 16 inch மீட் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அதுக்கு எப்படி செக் பண்ணோம்னா, டேப்பை வந்து ஒரு 1/4 inch உள்ளே தள்ளி மெதுவாக இப்படி வந்து ட்ராவல் பண்ணணும். அப்படி ட்ராவல் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குது, 9.4 கிடைக்குது. 9.4ங்கிறது ஒரு சைடு உடைய ஆம்போல் சுற்றளவு வருது. அப்போ அதை டபுளாக பண்ணும்போது கிட்டத்தட்ட 19 inches வருது. ஆனால் ஆக்சுவல் ஆம்போல் என்னது 16. அப்போ 16 கூட ஒரு ஈஸ் அலவன்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஈஸ் அலவன்ஸ் வந்து 0.75 அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா 16.75 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 8.3. இந்த இடத்துல வந்து உங்கள் செஸ்ட் சைஸ் வந்து பிலோ 40 inch இருந்துச்சுன்னா 0.75, இதே செஸ்ட் சைஸ் வந்து அபோவ் 40 inch இருந்துச்சுன்னா 1 inch ஆட் பண்ணணும். அப்போ 16 + 1 inch ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா 8.5 வரும். இதே நீங்கள் வந்து 40 inch கீழே உள்ளே தான் இருக்கீங்க, அப்போது 37.5ங்கிறது தான் உங்களுடைய செஸ்ட் சைஸுங்கிறனால அதுக்கான ஈஸ் அலவன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா 8.3 வருது. அந்த 8.3 வந்து இங்கே வரணும். ஆனால் இங்கே வந்து 9.4ன்னு வருது. அப்போது நான் ஒரு இன்ச் வந்து மேலே தள்ளுறேன். எனக்கு 1 inch வந்து சின்னதாக வேணும், அதனால் இங்கே 1 inch நான் மேலே தள்ளுறேன். ஒரு இன்ச் மேலே தள்ளிட்டு இங்கே ஒரு லைன் வரைஞ்சிட்டு ஆஸ் யூஷுவல் இங்கே என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணோமோ அதே வந்து இங்கே வந்து ஃபாலோ பண்ணணும். இங்கே எவ்வளோ கொடுத்தோம், 5.9. அந்த 5.9லேருந்து 1/2 inch ஜாஸ்தி பண்ணோம் அப்படின்னா 6.4. 6.4. அந்த 6.4க்கு ஆர்ம் டெப்த்து வந்து 1 inch. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களது வந்து உங்களுடைய செஸ்ட் வந்து பிலோ 40ங்கிறனால இங்கே ஆர்ம் டெப்த் வந்து 1 inch. இதே அபோவ் 40யாக இருந்தாங்க அப்படின்னா 1.25 அப்படிங்கிறத மார்க் பண்ணும். இப்போது ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ரீவியஸாக என்ன பார்த்தோம், இந்த ஆர்ம் லென்த்துடைய மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களுடைய செஸ்ட் ரவுண்ட் வந்து என்ன கால்குலேட் பண்ணோம், 9.4. அந்த 9.4 வந்து நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து
3 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அழகாக ஆம்போல் வந்து கிடச்சிரும். இப்போது 1/4 இன்ச் தள்ளி இந்த லைனில் செக் பண்ணி பார்க்கணும். நமக்கு 8.3 வருதா அப்படிங்கிறது. எனக்கு 8.4 வந்துருச்சு. அப்போ ஒரு பாயிண்ட் தான் ஜாஸ்தி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது இப்போ இங்கே வந்து சீம் அலவன்ஸ் வந்து ஆட் பண்ணணும். சீம் அலவன்ஸ் வந்து 1.25 இன்ச் ஸ்டாண்டர்ட். 1 இன்ச் கூட கொடுக்கலாம். ரெடி ப்ளவுசஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 1 இன்ச் மிஞ்சி போனால் 3/4 இன்ச் கூட கொடுத்துருப்பாங்க இல்லையா. நம்ம வந்து ஒரு கஸ்டமைஸ் ப்ளவுஸ்னால 1.25 இன்ச் நம்ம கொடுக்குறோம். இப்போது இதுடைய மிட் பாயிண்ட், அதாவது இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனுடைய மிட் பாயிண்ட், இந்த லைனுடைய மிட் பாயிண்ட் வந்து இது. இப்போது இந்த இடத்துல இருந்து நெக்கு ஹைட்டு மார்க் பண்ணுறோம். நெக்கு ஹைட்டு வந்து 9.5 இன்ச்சஸ் இல்லையா. அப்போ 9.5க்கு நான் இந்த பாயிண்டில் தான் மார்க் பண்ணணும், இங்கேருந்து மார்க் பண்ணக்கூடாது. இந்த மிட் பாயிண்ட்லேருந்து 9.5க்கு மார்க் பண்ணுறேன். இந்த 9.5க்கு ஜஸ்ட்டு ஒரு லைன் மாதிரி கொடுத்துட்டு இப்போது இதை கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு நெக்குக்கு ஷேப் கொடுத்துரும். ஷேப் கொடுத்ததுக்கப்புறம் இப்போது ஃபுல் லென்த் மார்க் பண்ணணும். இதே மிட் பாயிண்ட்லேருந்து நம்மளுடைய ஃபுல் லென்த் வந்து 14. அப்போ 14 இன்ச்சுக்கு ஒரு 1/2 இன்ச் மட்டும் கீழே அலவன்ஸ் கொடுத்துக்கணும். நீங்கள் 14 இன்ச் வந்து மடித்து தைப்பீங்க அப்படின்னா 1 இன்ச் கீழே கொடுத்துக்கலாம். இதே வந்து அப்படி இன்சைட் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே 1/2 இன்ச் கொடுத்தா மட்டும் போதுமானது. அப்போ 14.5 நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு மடித்து தைப்பீங்க அப்படின்னா கீழே வந்து 1 இன்ச்சாக விட்டுக்கோங்க, 1/2 இன்ச்சை கட் பண்ணிவிட்டு. இப்போது இந்த இடத்துல வந்து வெயிஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணும். வெயிஸ்ட் ரவுண்டு வந்து எவ்வளோ நம்மளது 34. அந்த 34 வந்து டிவைடட் பை 4, 34 கூட டிவைடட் பை 4 கொடுக்குறோம். அப்போ 8.5 இன்ச்சஸ் வருது. இந்த 8.5 இன்ச்சஸை நான் இங்கே கொடுக்குறேன். 8.5 இன்ச். இப்போ 8.5 இன்ச் கூட 1.25 இன்ச் சீம் அலவன்ஸ். இங்கே கீழே டாட் பிடிப்போம் இல்லையா, அதுக்கு ஒரு 1 இன்ச். அப்போ டோட்டலாக 8.5, 1 இன்ச், திரும்பவும் ஒரு 1.25 இன்ச். இங்கே வந்து டீப் நெக்கு அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து செஸ்ட்டுக்கு வந்து ஈஸ் அலவன்ஸ் யூஸ்வலாக கொடுக்கணும். யூஸ்வலாக செஸ்ட்டுக்கு வந்து டீப் நெக் அப்படிங்கிறப்போ வந்து ஈஸ் அலவன்ஸ் வந்து 2/2 லைனிங் ப்ளவுஸில் எல்லாம் தேவையில்லை. ஆனால் லைனிங் இருக்கிற ப்ளவுஸில் வந்து என்ன அப்படின்னா அரௌண்ட் ஒரு 1 இன்ச் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ 9.4 அப்படின்னா எய்தர் சைடு வந்து 1/2 இன்ச்சஸ் போயிடும். அதாவது 4 சைடு போகிறப்போ உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு 1/2 இன்ச் தான் வரும் 4 சைடுமே. இப்போ வந்து இது வந்து ஈஸ் அலவன்ஸ் கொடுக்காம நம்ம வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஈஸ் அலவன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, இப்போ ஈஸ் அலவன்ஸ் வந்து 1 இன்ச் நான் கொடுக்குறேன். ஓவரால் செஸ்ட் ரவுண்டுக்கே வந்து 1 இன்ச். அப்போ 37.5 ப்ளஸ் 1 இன்ச் ஈக்குவல் டு 38.5. அதை டிவைடட் பை 4 போட்டோம் அப்படின்னா 9.6 வரும். ஆனால் நமக்கு இங்கே எவ்வளோ கொடுத்துருக்கோம், 9.4ல் இருக்குது. ஒரு 1/4 இன்ச் இங்கே ஜாஸ்தி பண்ணிக்கலாம். 1/4 இன்ச்சை மட்டும்தான் இங்கே ஜாஸ்தி பண்ணணும். அதே 1/2 இன்ச் நான் ஜாஸ்தி பண்ணுறேன். இப்போ 9.6ங்கிறது எனக்கு 10.5 அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா எவ்வளோ ஜாஸ்தி இருக்கோ அது அவ்வளோ நீங்கள் கீழே இறக்கணும். சப்போஸ் இதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா எவ்வளோ கம்மியாக இருக்கோ இதை விட மேலே ஏற்றணும். 0.25 அப்படிங்கிறது ப்ளஸ் ஆர் மைனஸ், அது கன்சிடர் பண்ண தேவையில்லை, மேலே கீழே புஷ் பண்ண தேவையில்லை. இந்த லைன்லேயே வந்து ஒரு 1/4 இன்ச் நான் கொடுத்துக்கிறேன். 9.6 இல்லையா, 9.6. இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து 1.25 இன்ச் நம்ம ஆட் பண்ணிக்கணும் சீம் அலவன்ஸ்க்கு. அப்போ இதுதான் சீம் அலவன்ஸ். இது வந்து எக்ஸாக்ட் லைன், எக்ஸாக்ட் பாயிண்ட். இப்போ இதை கனெக்ட் பண்ணிக்கிறோம். இந்த வெயிஸ்ட் டாட்ல இருந்து இப்போ இந்த செஸ்ட்டை வந்து எக்ஸாக்டாக இந்த மாதிரி